அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வைகை ஆற்றை நேற்று சுத்தம் செய்தேன், இதை விட மாசு இருக்கும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டேன், வைகை மாசை விட மோசம் என கண்ணன் தெரிவிச்சிருக்கார். தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சை பேச்சு என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து கண்டனம் இருந்திருக்கு. அந்த பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது வருந்தத்தக்கது. உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லைன்னு சொல்லி மு க ஸ்டாலின் திமுக தலைவர்கள் சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியை விமர்சிப்பவர்களையும் கைது செய்யும் ஒரே வேலை தான் முதலமைச்சர் விஜய் பார்த்துருக்கான்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செஞ்சு தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று தவக அரசு பல்வேறு பிரிவுகளில் வழக்கு வந்து பதிவு செஞ்சுக்கிறது. உதயநிதியை மிரட்ட பார்க்குறாங்கன்னு சொல்லி அவர் தனது அறிக்கையில் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூரில் உதயநிதி அவர்கள் பேசின பேச்சை பார்க்கலாமா? கொஞ்சம் தான் பார்க்கலாம், கேட்கலாம். இன்றைக்கி குருவையை காப்பாற்ற முடியல. சம்பா விவசாயம் பார்க்குற விவசாயிங்க தவிச்சிட்ருக்காங்க தண்ணி இல்லாமல். இது ஒரு நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சராக தான் இந்த நிலைமை ஏற்பட்டுன்னு சொல்லி பேசியிருக்கார். அப்படி 2021 2025 இருந்த கழக தலைவர் அன்றைய முதலமைச்சர் ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூரை தானாக போய் திறந்துருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஜூன் 12க்கு முன்னாடியே சில டைமில் வந்து தண்ணி திறந்துருக்கா, மேட்டூர் அணை வந்து திறந்துருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த வருஷம் என்னாச்சு, ஜூன் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சு, இன்னும் தண்ணி வரல. இப்போ இருக்க முதலமைச்சர் இதை பற்றி ஏதாவது வாய் தந்து பேசுகிறாரா? பேச மாட்டேங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு ஒரே வேலை திமுக மீது என்ன வழக்கு போடலாம், என்ன கேஸ் போடலான்னு சொல்லி இப்படிலாம் பேசியிருக்காரு. தஞ்சை கூட்டத்தில் எங்கே தண்ணி வரணும் அங்கே தண்ணி வரணும், காவிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸோட தயவு வேணும், அதனால் வந்து கர்நாடக அரசை கேட்குறது துப்பு இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. எதிர்த்து கேள்வி கேட்க பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் பேசுகிறார். ஒன்றிய அரசு பதிச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும் இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த விவசாயிகளும் எதிராக திரும்பணும்னா கர்நாடகா போகிறேன்னு சொல்லி ஒரு ட்ராமா ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சொல்கிறாரு. கர்நாடகா போகாதீங்கன்னு சொல்லி நம்முடைய கழக கட்சி தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கட்சி அனைத்து கட்சிகளும் சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் கேட்கல. கர்நாடகா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இங்கே வந்துடாதீங்க, ஒரு சொல் தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கர்நாடக முதலமைச்சர் இப்படி தண்ணி தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அமைதியாக இருந்திருக்காரு. கர்நாடகா முதலமைச்சரை பார்க்குறதுக்கட்டும் முதல்ல வந்து நம்ம விவசாயிகளை பார்த்தாரா, உங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையில் வந்து கேட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, பேசுகிறார் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள். விவசாயிகளை வர வச்சு அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அரசு தான் எங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்கல, நாங்களே வந்து போகிறோன்னு சொல்லி கோட்டைக்கு வந்து விவசாயிகள் போகும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த முதலமைச்சருக்கு விவசாயிகள் மீது வன்மம் சொல்லி அந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் பேசுகிறார். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், இப்படி அமைச்சரை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்னு பார்க்கலாம். பத்திரிகையாளர் பார்த்தாலே ஓடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேளாண் துறை அமைச்சர்னு சொல்லி இருக்காரு. வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதி போய் பூஜை போட்டு கொண்டு வந்திருக்காரு. எந்த மாதிரி அமைச்சிருக்காங்க? திருட்டு விசிடி வித்த அமைச்சர், திருட்டு லாட்ரி வித்த அமைச்சர்னு சொல்லி சொல்கிறாரு. பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையோட சுற்றிட்டு இருக்க ஒரு அமைச்சர், இப்படி மொத்த கேபினெட் கூட்டமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக அமைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு உதயநிதி அவர்கள். இந்த ஆட்சியில் முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்ரூம் கூட விட்டுக்கிறது இல்லை, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. 2 அமைச்சர்கள் அங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு போய் 2 அமைச்சர்கள் அவங்க மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வெளியே வர சொல்லி அவங்க கட்சி பேர் கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தஞ்சாவூர் படத்தில் உதயநிதி அவர்கள் பேசுகிறார். தென்காசி பக்கத்தில் நெல் குடோனில் நெல் மூட்டையெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. அங்கே போன தேவகோடைய மாவட்ட செயலர் என்ன செய்யறாங்கன்னா கேமரா
செட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை படம் எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்காரு. இப்படிலாம் இப்படி தான் ரீல்ஸ் போடுற அரசா இது வரைக்கும் யாருமே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. விவசாயிங்க கண்ணி வெடிச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் போய் சினிமா துறையிலே படம் பார்த்துட்டு அங்கே போய் கண்ணி வெடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தினசரி 15 நாளைக்கு 3500 கன அடி தண்ணி காவிரி குழு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த 2 மாதம் 48 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஆனால் 4 டிஎம்சி தான் கொடுக்கணும் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றிலாம் அந்த ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளருக்கு கவலை இல்லை, திராவிட கழகத்தால் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விவசாயிகளுக்காக உச்சநீதிமன்றத்திலையும் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம கழக தலைவர் சொல்லி சொல்கிறார். காவிரி குழுவின் தீர்ப்பை நிறைவேற்றுன்னு சொல்லி நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்துருக்கான்னு சொல்லி உயர்நீதிமன்றங்கள் சொல்கிறார். இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காரு. இந்த கடந்த 5 வருஷமாக ஏன் வழக்கு தொடர்றேன்னு சொல்லி இப்போ அமைச்சர் கேட்டிருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஒழுங்காக தான் தண்ணி இருந்திருக்கு வருது. இப்போ கடந்த 5 வருஷமாக அப்புறம் ஏன் வழக்கு தொடரும்னு சொல்லி உதயநிதிகள் சொல்கிறாரு. ஒரு பிரச்சனை அதை தீர்வு கண்டதான் நல்ல அரசோட அழகுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை மக்கள்கிட்ட எப்படி டைவெர்ட் பண்ணுறது அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 நாளைக்கு இந்த காவிரி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார், நம்ம தலைவர் ஆட்சியில் நாம் கட்டின 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு பட்ஜெட் கூடுதல் நடக்கிறதுக்கு, அதனால் இதுக்கு எதிர்த்து கேள்வி சொல்லி அரெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நிருபர்கள் மேயர் பிரியாவல்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உதயநிதி அவர்கள் பேசுறது தப்புன்னு சொல்கிறீங்க, சரின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல், நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒன்றுமே பதில் சொல்லாமல் மேயர் அவர்கள் அப்படி போயிடுறாங்க. உதயநிதி அவர்கள் பேசின பேச்செல்லாம் நீலாங்கல் அவர் வீட்டில் அரெஸ்ட் பண்ண போலீஸ் போயிருக்காங்க. அவர் பேசின பேச்சு அபத்தமானது, ஆபாசமானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூருக்குடைய கழக தோழர்கள் தஞ்சாவூர் காவல்துறைக்கு அந்த புகாரை காவல்துறை எடுத்துக்கொண்டு அந்த புகார் மீது உள்ள அதுக்காக நடவடிக்கை மேற்கொள்ள தான் இன்று நடக்கிறது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் விவகாரம் அப்படின்னு சொல்கிறது சம்பத் அவர்கள். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளலை. 8 மாவட்டத்தில் ஆட்களை திரட்டி கொண்டு கூட்டம் நடத்திருக்காங்கன்னு சொல்லி சம்பத் அவர்கள் சொல்கிறார். முதல்வரை டம்மி முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அப்படிலாம் பேசி தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தஞ்சை ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் ஒரு விவசாயியோட கலந்து கொள்ளல, 8 மாவட்டத்திலிருந்து ஆட்களை திரட்டி கொண்டு அந்த கூட்டம் நடத்திருக்கதா சொல்கிறாரு சம்பத் அவர்கள். திமுக தனது செல்வாக்கை இழந்துவிட்டது, அதனுடைய மதிப்பை இழந்துவிட்டது, அதை மீட்கத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் உதயநிதி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் போதுன்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் நடந்தது வேறு விளைவு நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி அவர் பேசலை அப்படின்னு சொல்கிறார். உதயநிதி அவர்கள் முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு சொல்லி சில மினிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பேச்சு சுதந்திரம் இருக்குங்காண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாரு.